ஒரு சில அன்ஹெல்தி டாக்ஸிக்கான குக்வேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வீக் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ அதோட பார்ட் 2 மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு பதிலாக என்னென்ன குக்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எதெல்லாம் நான் கற்றுக்கிறேனோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டோலியம். ஐ திங்க் ஐ எம் ப்ரொனன்சிங் இட் ரைட். பட் இண்டோலியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அலுமினியம் தான். ஸோ அலுமினியம் அப்படிங்கும் போதே ஓவர் டைமில் லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலுமினியம் பார்ட்டிகிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஓவர் ஹீட் ஆனாலோ இல்லை வந்து அசிடிக் ஃபுட்ஸ், சில சால்ட்டியான ஃபுட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களோட கலந்தால் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சில ஸ்டடீஸ் அல்சைமர்ஸ் ஞாபக மருதி வியாதியோட அலுமினியமும் சேர்த்து சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அது ப்ரூவன் தியரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஹார்ட் அயனைடைஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு அலுமினியம் தான். ஆனால் என்னென்னா அலுமினியமை வந்து ஒரு ஆசிட் பாத்தில் இமர்ஸ் பண்ணி அது வெளியே ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக ஒரு திக் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு அந்த அலுமினியம் மேலே கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு மேலே ஒரு நான்ஸ்டிக் கோட்டிங்கையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு குக்வேர் தான் ஹார்ட் அயனைடைஸ்ட் குக்வேர். ஸோ இதுவும் பேசிக்காக அலுமினியம் டெஃப்லான் கோட்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. பெட்டர் கேஸ்ட் அயான் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் அயான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நிறைய பேர் டப்பர் வேர் பற்றி கேட்டிருந்தாங்க. டப்பர் வேர் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாலிப்ராப்ளினை வச்சு தான் செய்கிறாங்க. பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியல், ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். பட் சில டப்பர் வேர் நல்லா பண்ணாத காரணத்தினால கெமிக்கலை லீச் பண்ணுது, ஃபுட்டோட சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் நல்ல குவாலிட்டியானதாக வாங்கணும். இன்னொரு ரெக்கமெண்டேஷன், நான் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த டப்பர் வேர் லஞ்ச் பாக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வாஷ் பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் இருந்தது, தண்ணிலாம் இருந்ததுன்னா ரொம்ப வலுவலுப்பாக ஆகும், ஸ்மெல் வரும். அதனால நான் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது ஃபுட்டுக்கு இந்த டப்பர் வேர் வேண்டாம் அப்படின்னு என்ன கேட்டால் சொல்லுவேன். பெட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கிளாஸ். ஸோ ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அது கரெக்டானு கேட்டிருந்தீங்க. அதுவும் தப்பு தான். ஸோ நான் ரீசெண்டாக எல்லா பிளாஸ்டிக் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸையும் மாற்றிட்டு எல்லாமே கிளாஸாக மாற்றிட்டேன். அண்ட் வந்து ஈவன் கொத்தமல்லி கருவேப்பிலை வைக்கிறதுக்கும் கிளாஸில் மாற்றிட்டேன். அதே மாதிரி உள்ள வெஜிடபிள் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு காட்டன் பேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் கார்ட்போர்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் ஈரப்படம் படும்போது ஒரு ஸ்மெல் வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பெட்டர் வித் காட்டன் பேக்ஸ். அதை நம்ம துவைச்சி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோ தனியாகவே நான் போடுறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா ஷியோராக போடுறேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பற்றி வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாண்ட்விச் மேக்கர் நான் யூஸ் பண்ணுறதையும் கேட்டிருந்தீங்க. ஆமாம், இதுவும் நான் யூஸ் பண்ணக்கூடாது தான். மேலே வந்துட்டு டெஃப்லான் கோட்டிங் இருக்குது. பட் ஹை டெம்பரேச்சரில் நம்ம அது இருக்காது ஏர் ஃப்ரையர் அளவுக்கு. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது தான் டெஃப்லான் கோட்டிங் உரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமில் கொஞ்சம் வருஷம் ஆக ஆக இதுவும் வந்து கொஞ்சம் பேடாக போக தான் செய்யும். ஸோ இதை நான் மாற்றுறதா இருந்தால் அடுத்து வந்து இதுக்கு மேலே செராமிக் கோட்டிங் இருக்க மாதிரியான சாண்ட்விச் மேக்கர்ஸ் விற்கிறாங்க. அது யூஸ் பண்ணலாம். இல்லைனா தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஐ வில் டீக்ளட்டர் திஸ் இன் தி ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓடிஜி பற்றி கேட்டிருந்தீங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அவன், டோஸ்டர், கிரில்லர். இந்த 3 விஷயமே இதில் செய்யலாம். இது நான் 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ என்னோட மாமியார் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நல்ல குவாலிட்டி பிராண்டடாக நீங்கள் வாங்கணும். நீங்கள் வந்து பிக் ஃபேமிலியாக இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வேணும்னா ஓடிஜி போய்க்கோங்கன்னு சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா இந்த ராட் செட்டிங்ஸ் இல்லைன்னா வந்து ஏர் ஃப்ளோ வந்து மேலே வைங்க கீழே வைங்க அப்படிலாம் நீங்கள் வீடியோவில் பேக்கிங் வீடியோவில் சொல்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். டெம்பரேச்சர் வந்து அவங்க பேக்கிங் வீடியோவில் சொல்கிறத விட கூட டைம் எடுக்கும் கொஞ்சம், ஏன்னா இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கனால. ஆனால் அது நல்லது தான் ஓடிஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வேர். ஸோ பேக்வேர்னு சொல்லும் போது கிளாஸ் அண்ட் செராமிக் யூஸ் பண்ணலாம். அதில் பிளெயின் கலராக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டிசைன் போட்டிருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் லெட்
கேட்மியம் இதெல்லாம் கலக்குறாங்க அந்த கலருக்காக. பட் கேக் பண்ணும்போது மெட்டல் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல கேக்கை பேக் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி அதுக்கு அலுமினியம் அண்ட் நான்ஸ்டிக் தான் கிடைக்கும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இங்கே இருக்க எந்த கடையிலும் கிடைக்கல. எனக்கு அமேசானில் தான் இந்த பேன் நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்ல தரேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன். ஸோ மைக்ரோவேவ் அவனில் வந்து மைக்ரோவேவ் வேவ்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் அந்த பேர். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கன்வென்ஷன் அவனாக யூஸ் பண்ணிக்கலாம், கிரில்லராக யூஸ் பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணுற உள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து கரெக்டானதை யூஸ் பண்ணணும், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் இதை வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க. அதுக்கான எந்த ப்ரூவன் தியரியும் கிடையாது. நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் வந்து இது பண்ணிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ப்ரூவன் தியரியும் கிடையாது. ஸோ எது ஓடிஜி வாங்கலாமா மைக்ரோவேவ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஃபேமிலியாக இருந்ததுன்னா மைக்ரோவேவ் வாங்குங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டீ ஸ்ட்ரெயினர் ஜூஸர். ஸோ ஜூஸர்னு சொல்லும்போது இந்த லெமன் புளியறது, ஆரஞ்சு புளியறது, சாத்துக்குடி புளியறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்துட்டு நிறைய பேர் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக் பதிலாக இப்போ தான் நானும் ரீசெண்டாக தான் மாற்றினேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்குது. நம்மளுக்கு அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லதுன்னு தோணுது. அந்த அடுத்தது டீ ஸ்ட்ரெயினர், குறிப்பாக டீக்கு. ஏன்னா டீ வந்து நம்ம சூடாக ஊற்றுவோம். ஸோ வந்து அதை பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அப்பப்போ கழுவி வச்சிட்டோன்னா நீட்டாக எப்போவுமே வரும், லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெக்கமெண்டட் குக்வேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நல்லாயிருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லாயிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கும்போது ட்ரைப்ளையாக வாங்கினீங்கன்னா நிறைய நாள் உங்களுக்கு உழைக்கும். இப்போ ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்காம ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பல அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட வரும். அந்த மாதிரி ஒன்று தான் கேஸ்ட் அயன். அதே மாதிரி அயன் நல்லாயிருக்கும், நார்மல் அயன், கேஸ்ட் அயன் இல்லாமல் நார்மல் அயனும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் வேர்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெஸ் டாக்ஸிக், இல்லை வந்து டாக்ஸிக் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான குக்வேர்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் மண்பானை அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரிப்பீட்டடாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, எல்லாமே நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். நம்ம எப்படி இப்போது நான் ப்ரௌனி செய்யும் போது மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவோ இல்லை ராகி மாவோ போட்டு செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம தெரிய தான் மாற்றிக்கிறோம். யாருமே எல்லாமே கற்றுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. நம்ம தெரியும் போது நம்ம அதை மாற்றிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா இதில் சொல்லாத நிறைய ஐட்டங்கள் அதில் சொல்லியிருக்கேன். அண்ட் அதில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.